السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رجل أحرم من الميقات ولم يدخل مكة وتوجه إلى عرفات ووقف بها ولم يطف طواف القدوم ماذا عليه. ஃபிக்ஹ் சட்டத்தொடரிலே ஹஜ் உம்ரா சம்பந்தப்பட்ட சில முக்கிய விவரங்கள் இங்கே இடம்பெறுகின்றன. ஒரு மனிதர் மீகாத்திலிருந்து இஹ்ராம் அணிகிறார். மீகாத்து என்றால் இஹ்ராம் அணிய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு சொல்லுவார்கள். அந்த எல்லையை கடக்கிற போதே இஹ்ராமோடு கடக்க வேண்டும் என்கின்ற கண்டிஷன் இருக்கிறது. முறையாக அவர் இஹ்ராம் அணிந்து விட்டார். ஆனால் ஹஜ்ஜினுடைய காலகட்டமாக இருந்த காரணத்தினால, கடைசி நாட்களாக இருந்த காரணத்தினால நேரடியாக மக்காவுக்கு செல்ல முடியவில்லை. அரஃபாத்திற்கு சென்று விட்டார். அங்கே சென்று அவர் உக்கூஃப் தங்குகிறார். அரஃபாத்திலே தங்குவது கடமை, அது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். தவாஃபுல் குதூம் என்று ஒன்று இருக்கிறது. தவாஃபுல் குதூம் என்றால் புனித மக்கா நுழைந்த மாத்திரத்திலேயே அது உம்ராவுடைய தவாஃபோடு சேர்த்து செய்யலாம், அல்லது உம்ரா நியத்து செய்திருக்காவிட்டால் முதலிலே ஹரம் ஷரீஃப் சென்று காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும். அதான் தவாஃபுல் குதூம். பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிற போது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது போன்று. இவர் தவாஃபுல் குதூம் செய்யவில்லை. இதனால் இவருக்கு பாவம் உண்டாகுமா, அதற்கு குற்ற பரிகாரம் ஏதும் தர வேண்டுமா என்றால் தர வேண்டிய அவசியமில்லை. தவாஃபுல் குதூம் தஹியத்துல் மஸ்ஜித் போன்றது தான். தஹியத்துல் மஸ்ஜிதை விட்டோம் என்றால் அதற்காக எந்த ஒரு குற்ற பரிகாரம் இல்லாதது போன்றே இவர் போன்ற மனிதருக்கு தவாஃபுல் குதூமை விட்ட காரணத்தினால, மக்காவிலே பிரவேசித்த உடனே செய்ய வேண்டிய தவாஃபை விட்ட காரணத்தினால அவருக்கு எந்த ஒரு குற்ற பரிகாரமும் கிடையாது. இதை ஹாஜி பெருமக்கள் கேட்பார்கள். அதற்கான அந்த பதில் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று முக்கியமான ஒரு கேள்வி, அரஃபாவிலே தங்குவது அவசிய கடமை, முக்கிய கடமை, இல்லாவிட்டால் ஹஜ்ஜை நிறைவேறாது என்பதை அனைத்து முஸ்லிம் பெருமக்களும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஒருவர் காலதாமதம் ஆகிவிட்டது. அவர் கடைசி நேரத்தில் அரஃபா சென்று அடைகிறார். கடைசி நேரம் என்ன? நாம் அன்றைக்கே ஞாபகப்படுத்தினோம். சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம் கடைசி நேரம். அரஃபாவிலே பகலிலே ஜவால், சூரியன் உச்சத்துக்கு வந்ததிலிருந்து அமல்களில் ஹாஜி பெருமக்கள் ஈடுபடுவார்கள். அஸ்தமனம் வரை அவர்கள் தொடர்ந்து அமல்களில் இருப்பார்கள், துவாக்களில் ஈடுபடுவார்கள். நாம் அன்றைக்கே ஞாபகப்படுத்தினோம். ஒருவர் என்ன செய்கிறார்? சூரியன் மறைந்ததற்கு பின்னால் தான் சென்று சேருகிறார் அரஃபாவிற்கு. இப்போது அரஃபாவிலே தங்கிய அந்த கடமை அவருக்கு நிறைவேறுமா, அவருடைய ஹஜ்ஜு கூடிவிடுமா என்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பார். லட்சோப லட்ச மக்கள் அரஃபாவை சென்று அடைகிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் சில சமயங்களில் பேருந்துகள் பிரச்சனை ஏற்படும், வாகன பிரச்சனை ஏற்படும், காலதாமதம் ஏற்பட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த கேள்வி ஹாஜி பெருமக்களிடத்தில் பெருமளவு எழுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பதில் உரைக்கிறார்கள். அரஃபாவிலே தங்குவது என்பது அதனுடைய சட்டம் சூரியன் உச்சத்துக்கு வந்ததிலிருந்து சூரியன் அஸ்தமனம் வரை மட்டுமல்ல, மாறாக மறுநாள் சூரியன் உதிக்கின்ற வரையும் நேரம் இருக்கிறது. உதிக்கின்ற வரை யாரும் இருக்க மாட்டார்கள், முஸ்தலிஃபா சென்று விடுவார்கள். ஆனால் அதற்கான நேரம் இருக்கிறது. மறுநாள் காலை ஃபஜ்ர், அந்த சூரியன் உதிக்கின்ற அந்த ஃபஜ்ர் நேரம் வருகிற வரை நேரம் இருக்கிற காரணத்தினால ஒருவர் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின்னாலே அவர் சென்று விட்டாலும் கூட, அரஃபா சென்று விட்டாலும் கூட அந்த கடமை நிறைவேறிவிடும். அந்த கடமை கண்டிப்பாக நிறைவேறிவிடும். கொஞ்ச நேரம் அவர் அரஃபாவில் இருந்தாலே போதுமானது. பக்த யசீர் என்று அரபியிலே குறிப்பிடுகிறார்கள். கொஞ்ச நேரம் அரஃபாவில் இருந்தாலும் போதுமானது, அவருக்கு அந்த கடமை நிறைவேறிவிடும். இதையும் ஹாஜி பெருமக்கள் தெரிந்து கொண்டு செயல்படுவார்கள். அரஃபாவிலே துவா கேட்பது அவசியமா, அப்போதுதான் ஹஜ் நிறைவேறுமா என்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள். துவா என்பது சுன்னத். அரஃபாவிலே துவா என்பது சுன்னத். துவா மக்பூலாகக்கூடிய ஒரு புனிதமான ஸ்தலம் தான் அரஃபா.
ஆனால் அதே சமயத்தில் சற்று நேரம்தான் ஒருவரால் அரஃபாவிலே தங்க முடிகிறது என்றால் அவர் எந்த அளவுக்கு துவா கேட்க முடியும்? எனவே அந்த அளவுக்கு நேரம் தங்கினாலே உக்கூஃப் இருந்தாலே போதுமானது. நாம் நம்முடைய ஹஜ்ஜு காலத்திலே பார்த்துருக்கிறோம், ஒரு சில பேர் மயக்கமாக இருப்பார்கள், சில பேர் தூங்கியவாறு இருப்பார்கள். ஆம்புலன்ஸிலே கொண்டு வருவார்கள், அரஃபாத்திற்கு ஆம்புலன்ஸிலே கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பார்கள், அரஃபாத்திலே ஒரு ரவுண்ட் அடிப்பார்கள். அவர் ஒரு பேஷண்டாக இருப்பார், அவரால் அரஃபாவிலே தங்கி துவா கூட நெடுநேரம் தங்கவும் முடியாது, துவா கூட கேட்க முடியாது. பக்த எசியர் முகுமா அலையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, மயக்கத்திலே அவர் இருப்பார். சவுதி அரசாங்கம் என்ன செய்யும், அவருக்கு என்று ஸ்பெஷல் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி அவரை அரஃபாத்துக்குள்ளே அழைத்து சென்று அவர் ஒரு ரவுண்ட் பண்ணுவதற்குள்ளான ஏற்பாட்டை செய்து கொடுக்கும். அந்த முறையிலே ஒருவர் அரஃபாவிலே தங்கினார், பக்த எசிர் சற்று நேரம் தான் போதுமானதாக இருக்கிறது. மொத்தத்திலே அரஃபாத்திற்கு உள்ளே பிரவேசிக்க வேண்டும், அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு சுயநினைவு இருக்கிறது, நமக்கு நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எந்த அளவுக்கு துவா கேட்க முடியுமோ துவா கேட்க வேண்டும், அதில் சிந்தித்தும் சந்தேகமில்லை. இவர்கள் போன்ற நோயாளிகளுக்கு, காரணமுடையவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சலுகை நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது. லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து செல்லக்கூடிய அந்த மக்கள் அங்கே சென்று அவரால் முடியாமல் போகிற போது உம்முடைய ஹஜ்ஜு நிறைவேறாது என்று சொன்னால், சற்று நேரம் மட்டும் அரஃபாவிலே நீ ரவுண்ட் பண்ணால் ஹஜ்ஜு நிறைவேற முடியாமல் போய்விடும் என்றால் அது நம்முடைய மார்க்கம் சிரமமாக ஆகிவிடும் என்கிற அடிப்படையில் அது கூடும். அடுத்து கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஹஜ்ஜினுடைய அந்த மனாசிக்குகள் கடமையில் நிறைவேற்றுகிற விஷயத்தில் எல்லா கடமைகளிலும் ஆணும் பெண்ணும் சமமாக, பெண்ணுக்கான சட்டங்களிலே ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கிறதா அல்லது விசேஷ சட்டங்கள் இருக்கின்றனவா என்கிற கேள்வி இரவு 10:30 மணிக்கு மக்காவிலிருந்து எனக்கு அலைபேசியில் அழைக்கிறார்கள். அதில் இப்படி ஒரு சம்பவம், இதற்கு என்ன பதில் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கான விளக்கம் இன்றைய பாடத்தில் அவர்கள் கேட்ட கேள்விக்கான விளக்கம், அவர்கள் விளக்கம் கேட்டதற்கு பின்னால் தான் இந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையே நமக்கு ஏற்பட்டது. அதற்கான விளக்கம் நாம் விளக்கம் சொல்லிவிட்டோம். இப்போது நாம் வாசிக்கின்ற அந்த வாசகங்களிலே அந்த விஷயம் இடம்பெறுகின்றன. அல் மரஅத்து ஃபீ ஜமீஇ தாலிக கர்ரஜுல், பல்வேறுபட்ட சட்டங்களிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சட்டம்தான், ஆனால் பெண்ணுக்கான சில ஸ்பெஷல் சட்டங்கள் இருக்கின்றன. என்ன சட்டம்? எஹ்ராம் அணிந்திருக்கிற போது ஒரு பெண்மணி தன்னுடைய தலையை திறக்கக்கூடாது, தன்னுடைய முகத்திலே நிகாபை வைத்து மூடக்கூடாது. அவர்கள் முகமூடி மாதிரி அணிந்திருப்பார்கள் அல்லவா, மூடக்கூடாது. நம்பர் 1. தல்பியா சொல்லும்போது தல்பியாவை குரல் உயர்த்தி சொல்லக்கூடாது. பெண்களுடைய குரல் ஒரு அவுரத்தல்லவா, அந்நிய ஆடவர்கள் கேட்கிற அளவுக்கு பெண்கள் பேசவே கூடாது. பேருந்திலே சென்றாலும், புகை வண்டிகளில் சென்றாலும், பொது வழிகளில் இருந்தாலும் பெண்கள் பேசுகிற போது அமைதியாகத்தான் பேச வேண்டும். பெண்கள் பேசுகிற போது மெதுவான குரலிலே பேச வேண்டும். அதே போலதான் தல்பியாவுக்கும் அதே சட்டம்தான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அவர்கள் உரைக்கிற போது மெதுவான குரலில் தங்களுக்கு மட்டும் கேட்கிற அளவுக்கு அல்லது பக்கத்திலே உள்ள பெண்ணுக்கு மட்டும் கேட்கிற அளவுக்கு தல்பியா சொன்னால் போதுமானது. 2வது விஷயம். 3வது விஷயம், தவாஃபிலே ஆண்கள் ரமல் செய்வார்கள். நாம் சொன்னோம், ரமல் என்றால் 3 சுற்றுக்களிலே சற்று குதித்து செல்வார்கள், சற்று வேகமாக செல்வார்கள். இது பெண்ணுக்கு கிடையாது. நம்பர் 4, அதே போன்று சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சை செய்கிற போது 2 பச்சை விளக்கு தூண் இருக்கும். அதற்கு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அந்த பச்சை விளக்கை பகுதியை கடக்கிற போது ஆண்கள் சற்று வேகமாக தோல்புஜத்தை அசைத்த வண்ணம் வேகமாக செல்வார்கள். அதுவும் பெண்ணுக்கு கிடையாது. நம்பர் 4, பெண்கள் தம்முடைய தலைமுடியை ஒரேடியாக மடிக்கவே கூடாது. நாம் அன்றைக்கு சொன்னோமே, உம்ராவை நிறைவு செய்கிற போது, ஹஜ்ஜை நிறைவு செய்கிற போது கடைசியில் முடியை கட் பண்ணி கொள்ள வேண்டும் என்று. ஆண் வேண்டுமானால் அவர் மொட்டையடித்து கொள்ளலாம், ஆனால் பெண்ணுக்கு எந்த காலம் மொட்டையடிப்பதற்கு அனுமதி இல்லை. சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போது நாம் சில நல்ல காரணங்களால் மொட்டையடிப்போம், அது வேறு விஷயம். எனவே அந்த பெண்மணி மொத்த முடியிலிருந்து கடைசியில் லேசாக கட் பண்ணி கொண்டாலே போதுமானது. நம்பர் 5, இதுதான் இரவு கேட்ட கேள்வி. ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்காக ஏறாம் அணிந்து விட்டார், ஆனால் அந்த நேரத்தில் அவர் மாதவிடாய் பெண்மணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது பிரசவ தீட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணாக வாய்ப்பு இருக்கிறது.
பிரசவத்திட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணாக வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், அல்லது எஹராம் கட்டுகிற போது அந்த பெண்மணி சுத்தமாகத்தான் இருக்கிறார். இங்கிருந்து போகிற போதே மாஷா அல்லாஹ் அவர் நல்ல சுத்தமான முறையில் தான் எஹராம் கட்டிவிட்டு போகிறார். ஆனால் ஹஜ்ஜினுடைய காலகட்டம் வருகிறது, துல்ஹஜ் பிறை 8, அந்த நேரத்தில் அவள் சுத்தம் இல்லாமல் போகிறார். இரவு கேட்ட கேள்வி என்னவென்றால், உம்ரா செய்ய நினைக்கிற போது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து விட்டது. என்ன செய்வாள் இந்த பெண்மணி? காரணம், ஒரு மாதவிடாய் வந்த பெண்மணி இருக்கிறாரே, அவர் தொழ முடியாது, மட்டுமல்ல மஸ்ஜிதுக்குள்ளும் நுழைய முடியாது. எப்போதும் மஸ்ஜிதுக்குள் நுழைய முடியாது, தவாப் செய்ய முடியாது, உம்ராவுடைய தவாப் செய்ய முடியாது. உம்ரா தவாப் செய்ய முடியாதுங்கிற போது அந்த பெண்மணி என்ன செய்வார், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இவர்கள் போன்ற பெண்மணிக்கு அன்பு சகோதரர்களை என்ன செய்துவிட வேண்டியதுதான், அந்த உம்ராவை ஒத்தி வைக்க வேண்டியதான், தவாஃபை ஒத்தி வைக்க வேண்டியதான். தவாஃபை ஒத்தி வைத்து ஹஜ்ஜினுடைய காலகட்டம் நெருங்கிவிட்டது என்றால் மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவெல்லாம் சென்று அங்கே செய்ய வேண்டிய அமல்களை செய்து கொண்டிருக்க வேண்டியது தான். அதற்கு எந்த ஒரு தங்குதடையும் கிடையாது. மினாவுக்கு செல்ல வேண்டியது, தங்க வேண்டியது, துவாக்கள் கேட்க வேண்டியது, தொழுக முடியாது, அவ்வளவுதான். அரஃபாத்துக்கு செல்ல வேண்டியது, தொழ முடியாது, துவாக்கள் கேட்கலாம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுதழுது துவா கேட்கலாம். இது போன்ற அந்த ஹஜ்ஜு கிரைகள் கல்லடிக்கலாம். பின்பு கல்லடித்ததற்கு பின்னாலே, மினாவுக்கு வந்ததற்கு பின்னாலே குர்பானி கொடுக்குற அந்த நற்காரியங்கள் வருகின்றன. இது போன்ற அந்த அமல்கள் எல்லாம் ஈடுபடலாம். அதற்கு பின்பு எப்போது அந்த பெண்மணி சுத்தமாகிறாரோ, சுத்தமானதுக்கு பின்னாலே நிலுவையில் இருந்த, பெண்டிங்கில் இருந்த அந்த உம்ராவை அந்த பெண்மணி நிறைவேற்றி கொள்ள வேண்டியதுதான். அதுவரை என்ன செய்வாள்? காரணம், அவர்கள் கேட்கின்ற கேள்வியில் அவருடைய இதய தாகம் தெரிகிறது, மன வேதனை தெரிகிறது. இவ்வளவு தூரம் வந்தோம், கடைசி நேரத்தில் இப்படி மாதவிடாய் வந்து விட்டது, பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லை, தவாப் செய்ய முடியவில்லை என்று பெண்கள் அழுகிறார்கள். ஆயிஷா அம்மாவும் இப்படித்தான் அழுதார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் ஆயிஷா அம்மா மூலமாக அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காண்பித்தான். பெருமானார் கேட்டார்கள், அல் முஃபிஸ்தி, உனக்கு மாதவிடாய் வந்து விட்டதா, இதற்கு அழுவதற்கு என்ன வேலை இருக்கிறது? நீங்கள் ஹஜ்ஜினுடைய மனாசிக்கெல்லாம் சரியாக செய்யுங்கள், ஹஜ்ஜை முடித்த கையோடு நீங்கள் உம்ராவுக்கு செல்லுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அளித்த அந்த அறிவுரை இன்றைக்கும் நம்முடைய பெண்மணிகளுக்கு அது சிறந்த ஒரு பாடமாக இருக்கிறது. நாம் சொன்னோம், எனவே அவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டாம், பள்ளி வெளியே அமர்ந்து புனித காபத்துல்லாவை பார்க்கின்ற அந்த ஏரியாவிலே அமர்ந்து காபாவை பார்த்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யட்டும், துவா செய்து கொண்டே இருக்கட்டும். மற்ற ஆமால்கள், அதுக்கார்கள், அவுராதுகள் எல்லாம் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளட்டும், அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு ஒரு அமைதி ஏற்பட்டது. அதே போன்று அன்பான பெருமக்களே, அந்த ஹஜ்ஜினுடைய காலத்தில் தவாப் ஜியாரா கூட செய்ய முடியாது. தவாப் ஜியாரா என்பது மிக முக்கியமான தவாப், ஹஜ்ஜினுடைய தவாப் சுத்தமானதற்கு பின்னால் தான் செய்ய முடியும். இப்படி பெண்மணிகளுக்கு என்று சில சட்ட சலுகைகள் என்பதை விட பெண்களுக்கான அந்த பிரச்சனைகள் போது சரியான தீர்வுகளும் நம்முடைய மார்க்கத்தில் அன்றிலிருந்து இன்று வரை தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தவாஃபு ஜியாரா அது முடிந்து விட்டது. பின்பு எல்லோரும் ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்ப வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் தவாஃபுல் வதா என்று இருக்கிறது, பிரியாவிடை தவாஃப் என்று தமிழிலே கூறுவார்கள். அந்த நேரம் பார்த்து பெண்மணிக்கு மாதவிடாய் வந்துவிட்டது, ஃப்ளைட்டு கிளம்ப வேண்டும், அவர்கள் பிரயாணப்பட வேண்டும். என்ன செய்வது? தவாஃப் ஜியாராவை, தவாஃபுல் வதா என்று சொல்வார்களவா, பிரியாவிடை தவாஃப், அதை விட்ட காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு எதுவும் குற்ற பரிகாரம் இருக்கிறதா என்றால் குற்ற பரிகாரம் கிடையாது. காரணம், அது இயற்கையாக உள்ள ஒரு விஷயம். வக்கது ஜா வக்து ரஹீலிஹா ஜாசலஹா அந்த துருக்க தவாஃபுல் வதா வலா ஷைய அலையா பிதாலிக்க, எந்த ஒரு குற்ற பரிகாரமும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்துவிட்டு பாவ மன்னிப்பு கோரிவிட்டு நல்ல முறையில் அவர்கள் விடை பெற்றால் போதுமானது என்பன போன்ற பல சட்டத்திட்டங்களை ஆண்கள் பெண்கள் அனைவரும் அறிந்து அமல் செய்ய அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.